ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி வச்சிருந்தாப்புல. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு 10 ஃபண்டை தேர்ந்தெடுத்து இந்த 10 ஃபண்டில் நான் முதலீடு பண்ண போகிறேன். மாதம் வந்து 10,000 இனி நான் இப்படிப்பட்ட திட்டத்தில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட வயது வந்து 38 அப்படின்ற அந்த விஷயங்களையும் சொல்லியிருந்தாப்புல. தன்னோட முதலீடு சரியாக இருக்குமா அல்லது அதில் எதுவும் மாற்றங்கள் செய்யணுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்மள்ட்ட ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தாப்புல. அவருக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு பதில் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம எப்படி ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது, எந்த ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு அக்ரெசிவ் டைப் முதலீட்டாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஆக்சிஸ் ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு. இதில் ஒரு 50 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. அவர் கொடுத்த ஃபண்டுகள் வந்து தரம் பிரித்து அதை என்ன பண்ணியிருக்கேன், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கொடுத்துருக்கிறது மேலே இருக்கிறது 3 ஃபண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கு. அடுத்தது ஒரு ஃபண்டை கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஒஸ்வாலோட மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 250 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. இது ஸ்மால் கேப்பை விட ரிஸ்க் ரொம்ப அதிகமாக உள்ளது. ஏன்னா இதெல்லாம் வந்து மைக்ரோ கேப்னு சொல்கிற அந்த ஸ்டாக்ல தான் முதலீடு பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மிட் கேப் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 50 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது ஐசிஐசிஐ மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்டு. இதில் 150 ஸ்டாக்ல அவங்க முதலீடு பண்ணுறாங்க. அடுத்தது டாடா மல்டி கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 61 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. எய்த்து பார்த்தீங்கன்னா கோத்தக் மல்டி கேப் ஃபண்டு. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 61 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. நைன்த் வந்து நேவி நெஸ்டாக் 100 ஃபண்டா ஃபண்டு. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க நெஸ்டாக் ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து குரோவோட நிஃப்டி டோட்டல் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பல வகையான குறியீடுகள் இருக்கு. நிஃப்டி 50 இருக்கு, நிஃப்டி 150 இருக்கு, நிஃப்டி 250 இருக்கு. இப்படி அதோட கலவையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் என்னென்ன ஸ்டாக்ல இருக்கோ அது எல்லா ஸ்டாக்லையும் முதலீடு பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 751 ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பெரிய வெல் டைவர்சிஃபைடு அப்படின்றத நீங்கள் பாருங்க. இதில் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 1773 ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட முதலீடு சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்ட முதலீட்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 10,000 ரூபாய் முதலீடு பண்ணுறதற்கு 10 ஃபண்டு நமக்கு தேவை கிடையாது. இவ்வளவு வந்து நம்ம பிரித்து முதலீடு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படியெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து பெரிய அளவில் எதுவும் வளர்ந்துராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓவர் டைவர்சிஃபைட் போகிறீங்களோ உங்களாட்டி ஒன்றும் நீங்கள் பண்ணுற அந்த ரூ. 1000 வந்து சொற்பமாக பார்த்தீங்கன்னா ரூ. 5 ஏறும், ரூ. 10 ஏறும். இப்படி தான் ஒரு வித்தியாசம் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, அதை குறைச்சி இந்த ஃபண்டுகளை வந்து நீங்கள் குறைச்சி செலக்ட் பண்ணி அந்த திட்டத்தில் முதலீடு பண்ணுறப்ப தான் உங்களோட போர்ட்ஃபோலியோங்கிறது நல்லா வளரும். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம எப்படி அமைச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து 3 போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக எடுக்கிறவங்களுக்கு. இதில் ரிஸ்க் குறைவுன்னு நான் சொல்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறோம். சொற்பமான அளவு வேண்டாம், நம்ம மிட் கேப்பில் பண்ணலாம் அல்லது ஸ்மால் கேப்பில் பண்ணலாம். ஆப்ஷன் 1ல வந்து நான் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 70% வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ல, லார்ஜ் கேப் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறோம். பாக்கி இருக்கிற 30% பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறது வந்து மிட் கேப்ல பண்ணுறோம். மிட் கேப்ல வந்து 30% நம்ம முதலீடு பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஷன் 1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது இருக்கிற ஆப்ஷன் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது. ரிஸ்க் அதிகமாக உள்ளதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் லார்ஜ் கேப் இல்லாமல் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணுறது தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் எப்படி முதலீடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் ஒரு 70%ம் ஸ்மால் கேப்ல ஒரு 30% முதலீடு பண்ணலாம். அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த நபர் வந்து ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறப்போ வந்து 7,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து லார்ஜ் கேப்லையும் 3,000 ரூபாய் வந்து மிட் கேப்லையும் முதலீடு பண்ணலாம். அல்லது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுத்து லாங் டேர்மில் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே அவரோட முதலீடு இருக்கும் பட்சத்தில் ஆப்ஷன் 2 அவர் செலக்ட் பண்ணலாம். இதில் வந்து மிட் கேப்பில் வந்து ஒரு 7,000 ருபீஸும் ஸ்மால் கேப்பில் ஒரு 3,000 ருபீஸும் முதலீடு பண்ணலாம். இப்படி நான் சொல்றதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட முதலீட்டில் வந்து எப்படி உங்களோட முதலீடை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆப்ஷன் 3ல வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க லைக் பண்றப்ப இந்த வீடியோ வந்து இன்னும் பலருக்கு போய் சேரும். அதனால வந்து உங்கள்ட்ட வந்து தம்ஸ் அப் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ரிக்வெஸ்ட்டை நான் உங்கள்ட்ட இங்கே வைக்கிறேன். ஆப்ஷன் 3யை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன் 2வை விட கொஞ்சம் ரிஸ்க் குறைவானது.
லார்ஜ் கேப்ல ஒரு 35% முதலீடு பண்றோம். மிட் கேப்ல ஒரு 35%ம் 30% வந்து ஸ்மால் கேப்ல முதலீடு பண்றோம். இப்போ வந்து உங்களுக்கு இதுல வந்து லார்ஜ் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வெல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கு. இதற்கு மேல இதுல வந்து நீங்க எந்த முதலீடும் செய்ய தேவை கிடையாது. சப்போஸ் நீங்க விரும்புனீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு கேட்டகரி தவிர்த்துக்கிட்டு நீங்க இன்டர்நேஷனல் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்ணலாம். ஸோ நம்மளோட முதலீடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 10,000 முதலீட்டுக்கு வந்து லார்ஜ் கேப்ல ஒரு 3,500 மிட் கேப்ல ஒரு 3,500 ஸ்மால் கேப்ல ஒரு ரூ. 3,000 முதலீடு பண்ணலாம். இதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருடங்களுக்கு மேல உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் நீங்க அதுல முதலீடு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு குடுத்திருக்க ஆப்ஷன்ல வந்து இந்த திட்டத்துல மாத்திரம் நீங்க முதலீடு பண்ணா போதும். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்ட் நீங்க செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணுங்க. இதுல 10 ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்மால் கேப் இருக்கு, 2 மல்டி கேப் இருக்கு, அப்புறம் மிட் கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், ஒரு லார்ஜ் கேப் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் வழியா நீங்க முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, லார்ஜ் கேப்ப பொறுத்தவரைக்கும் யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணலாம். மிட் கேப்ப பொறுத்தவரைக்கும் ஐசிஐசிஐ புரூடென்ஷியலோட 150 இண்டெக்ஸ் ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸ்மால் கேப்ப பொறுத்தவரைக்கும் ஆக்சிஸ் 50 ஸ்மால் கேப் ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணலாம். அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படித்தான் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ கட்டமைச்சுக்கணும். அது இல்லாம சும்மா ஒரு 10 ஃபண்ட வாங்கி நான் 10 ஃபண்ட்லயும் வந்து ரூ. 1000 மேனி நான் முதலீடு பண்றேன். அது சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன விஷயங்கள் தான் வந்து திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணாதீங்க. அதிகமான ஃபண்டுகள்ல முதலீடு பண்ணாதீங்க. 2 ஃபண்ட் அல்லது ஒரு 3 ஃபண்டுகள செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு ரூ. 20,000 ரூ. 30,000 ரூ. 50,000க்கு இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு ஒரு 4 ஃபண்ட் இல்ல 5 ஃபண்ட் இருந்தா போதும். மத்தபடி ஓவரா வந்து ஃபண்டுகள வாங்குறத வந்து நீங்க தவிர்த்துக்கங்க. அப்படி நீங்க தவிர்த்து நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வளர்றத வந்து நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இப்படி பிரிச்சு நீங்க ஒரு 10 ஃபண்ட்ல போட்டீங்கன்னா, அந்த ஃபண்டுகளோட வளர்ச்சிய வந்து உங்களாட்ட எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அந்த தவற செய்யாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இதே மாரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய்.